அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மா அமிர்தா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். அப்பா அம்மா கிட்ட இருந்து நான் இயற்கை விவசாயம் பற்றி கற்றுருக்கேன். நான் என் வீட்டில் மிளகாய் செடி, தக்காளி, பூசணிக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், கீரை வகைகள் இப்படி நிறைய செடி வளர்க்குறேன். அதை தான் எங்கள் வீட்டு சமையலுக்கு பயன்படுத்துகிறோம். என் பள்ளிக்கூடத்துலேயும் எனது நண்பர்களிடம் நீங்கள் வீட்டிலேயே காய்கறி வளர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு எடுத்து சொல்லிக்கிட்டு இருப்பேன், சொல்லுவேன். நீங்களும் இயற்கை விவசாயம் செய்து ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க. நன்றி. நீங்களும் செடி வளர்த்து இயற்கையாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. அடுத்தவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்க. என்னுடைய பெயர் பாலகிருஷ்ணன். நான் வெப்சா உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் இயக்குநராக இருக்கிறேன். எங்களுடைய நிறுவனத்தில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்பினர்களும் தங்களுக்கு இருக்கும் நிலத்தில் 10ல் ஒரு பங்கு நிலத்தை மரக்கன்றுகள் நடவு செய்து பசுமை பொருளை உண்டாக்கி பருவமழையை மீட்டெடுத்து விவசாயத்தை முன்னிறுத்துவோம் என்ற குறிக்கோளுடன் நானும் மரக்கன்றுகள் நடவு செய்து பயிர் செய்துள்ளேன். அடுத்து வரும் தலைமுறைகளுக்காக பாரம்பரிய நெல் ரகமான ரகத்தை பயிர் செய்து விதை உற்பத்தி செய்து கொண்டுள்ளோம். என்னோடய பேர் சத்யசீலன். நான் இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெப்சா நிறுவனத்தில் உறுப்பினராக இருக்கேன். இது இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்டிருக்க தூரை. வணக்கம், என்னோடய பேர் எஸ் சிவகுமார். நான் வெப்சா உழவர் உற்பத்தியாளர் கம்பெனியோட உறுப்பினர். நான் நம்ம இதில் எங்களோட வயலில் அவங்களுக்கு விதையாக கொடுக்கறதுக்காக பாரம்பரிய நெல்லான கருப்பு கவனி, ஜீரக சம்பா, வெள்ளைப்பொன்னி, கிச்சலி சம்பா இந்த நாளையும் பயிரிட்டிருக்கேங்க. நான் என் பேர் ஜான்சி. நான் வெப்சா உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் முழு நேர இயக்குநராக இருக்கேன். இங்கே நிறைய விவசாயிகள் அவங்க வயலில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சிலர் அவங்க பிரச்சனை பொதுவாக சொல்லுவாங்க. நுனி மஞ்சளாக இருக்குது, அடி கருப்பாக இருக்குது, அழுகி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை எங்களால் சரியாக என்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. அதனால் அவங்க மாதிரிகளை நாங்கள் கொண்டுட்டு வர சொல்லுவோம். அவங்க ஒரு பயிரை பிடுங்கிட்டு எங்ககிட்ட காமிப்பாங்க. அதை நாங்கள் வேளாண் நிபுணர்களை வச்சு அவங்கள பார்க்க சொல்லி அது என்ன பிரச்சனை அப்படின்னு சரியாக கண்டுபிடிச்சி அதுக்கு சரியான ஒரு தீர்வை சொல்லுவோம். இங்கே வெப்சா நிறுவனத்தில் நாங்கள் இயற்கை இடுபொருட்களை மட்டும்தான் விற்பனை செய்கிறோம். அதில் அவங்களுக்கு தேவையான இயற்கை முடிஞ்ச அளவுக்கு எங்களோட ரெக்கமெண்டேஷன் இயற்கையை சரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை மட்டும் தான் நாங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோம். இப்போ உறுப்பினர்கள் என்ன சாகுபடி பண்ணியிருக்காங்க, அது நாங்கள் என்ன பரிந்துரை கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஒரு நோட் போட்டு அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் வெப்சா உணவு உற்பத்தியாளர் நிறுவனத்தோட உறுப்பினர்கள் பதிவேடு விவரத்தை ஒரு நோட் போட்டு மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ ஒரு சில விவசாயிகள் வயலில் ரொம்ப
தீவிரமான பிரச்சனை இருக்கு, அதை எங்களால் அவங்க கொண்டு வர மாதிரிகளை வச்சும் எங்களால் சரியாக கணிக்க முடியல அப்படின்னா எங்கள் வேளாண் நிபுணர்கள் அவங்க வயலுக்கே நேரடியாக போயிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கான தீர்வு நாங்கள் சொல்கிறோம். பெரம்பலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து 7 ஆண்டுகளுக்கு மேலாக மகசூல் பெரிய அளவில் இழப்பை சந்தித்து வரும் மக்காசோளத்திற்கு பதிலாக ஏற்கனவே நாம் பயிர் செய்து கொண்டிருந்த ஆமணக்கு கொட்டமுத்து செடியை மீண்டும் இப்பொழுது ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமா அறிமுகப்படுத்தப்பட்ட ரகத்தை இங்கே சாகுபடி செய்துள்ளோம். இதன் மூலம் மானாவாரியில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்த உள்ளோம். வணக்கம். என் பெயர் மகேந்திரா எம் மணிவாசன். வெப்சா உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர், தோற்றுவிப்பாளர். 2014ஆம் ஆண்டு விவசாயியின் பொருளாதார முன்னேற்றமே இந்நாட்டின் முன்னேற்றம் என்ற கொள்கையின் அடிப்படையில் 14 மாவட்டங்களில் இருந்த விவசாயிகளை, இயற்கை விவசாயிகளை 170 இயற்கை விவசாயிகளை ஒன்று சேர்த்து பெரம்பலூரை தலைமையிடமாக கொண்டு மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், திருச்சி வானொலி நிலைய இயக்குனர் கொண்டு சிறப்பாக துவங்கி முதலாம் ஆண்டு 11 லட்சத்தில் துவங்கி அடுத்த ஆண்டு 30 லட்சம், அடுத்த ஆண்டு 50 லட்சம், இவ்வாறாக இன்று 3 கோடியை தொட்டுள்ளோம். அது மட்டுமல்லாமல் இன்று வெப்சா உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்திற்கு 80 சென்ட் நிலமும் 500 டன் கொள்ளளவு பிடிக்கும் சேமிப்பு கிட்டங்கி 6 வகையான விதைகளை சுத்திகரிக்கும் விதை சுத்திகரிப்பு நிலையம், பருப்பு ஆலை என வசதிகளை அரசு உதவியுடனும் வேளாண் துறை வழிகாட்டுதலுடன் பெற்றுள்ளோம். இந்த ஆண்டு முதல் இந்த கட்டமைப்புகள் செயல்பாட்டுக்கு வருகிறது. மேலும் விவசாயிகளை இயற்கை விவசாயத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து இடுபொருட்கள் தயாரிப்பதற்கு வழிகாட்டி தேவையின் அடிப்படையில் நாமும் அதை உற்பத்தி செய்து, நிறுவனமும் உற்பத்தி செய்து அவர்களுக்கு விற்பனை செய்து வருகிறோம். இன்று வரை விவசாயத்துக்கு, இயற்கை விவசாயத்திற்கு தேவையான இடுபொருட்களான பஞ்சகாவியா, மீன் கரைசல், கவசத்தின் கரைசல், ஹியூமிக் அமிலம், எண்ணெய் கலரை, கரைப்பான், பூ பூப்பதற்கான ஒரு இயற்கை கழிவு, இவ்வாறு பல்வேறு இடுபொருட்களை தயாரிப்பதற்கு அவர்களுக்கு நாம் வழிகாட்டுகிறோம். நாமும் உற்பத்தி செய்து அவர்களுக்கு கொடுக்கிறோம். இங்கே 100க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்கள் பலனடைகிறார்கள். அதற்கடுத்து இயற்கை விவசாயத்தின் மூலம் உற்பத்தியான
விளைபொருட்களை நாம் வாங்கி மதிப்பு கூட்டி பாரம்பரிய அரிசிகள், கைக்குத்தல் அரிசி, பாரம்பரிய கைக்குத்தல் அரிசி, இயற்கை முறையில் உற்பத்தி செய்த வெல்லம், இயற்கை முறையில் உற்பத்தி செய்த மஞ்சள், இயற்கை முறையில் உற்பத்தி செய்த வாழை, இவ்வாறு நாம் விவசாயத்திலிருந்து வாங்கி மொத்த கொள்முதலாளரிடமும் நேரடியாக நுகர்வோரிடமும் விற்பனை செய்து வருகிறோம். இதன் மூலம் சென்ற ஆண்டு மட்டும் 1,45,00,000 வியாபாரம் செய்தோம். அது மட்டுமல்லாமல் கொரோனா நெருக்கடி நேரத்தில் நமது விவசாயிகளின் ஒத்துழைப்பால் பல்வேறு மக்களுக்கு நாம் காய்கறிகளை அவருடைய வீடுகளுக்கே சென்று வழங்கினோம். வருகின்ற எதிர்காலத்தில் பல்வேறு திட்டங்களை கையில் வைத்துள்ளோம். பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கும் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்க மக்களும் ஒவ்வொரு விவசாயம் பயனடையும் வகையில் விவசாயிகளுக்கு தேவையான திட்டத்தை எடுத்து செல்ல இருக்கிறோம். வேளாண் பட்டதாரிகளை வேலைக்கு அமர்த்தி அவர்கள் உற்பத்தியில் வழிகாட்டுதல், அதற்கடுத்து விற்பனையில் வழிகாட்டுதல், நாமே கொள்முதல் செய்ததை மதிப்பு கூட்டி விற்பனை செய்தல், அதற்கடுத்து இயந்திரமயமாக்குதலில் சிறிய இயந்திரங்களை கொண்டு நாம் அவர்களுக்கு வியாபார உற்பத்தியில் செலவுகளை மிச்சம் செய்து உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கான வழிகாட்டுதல் செய்வது, விளைபொருட்களை மதிப்பு கூட்டுவதற்கான முன்னெடுப்புகள் செய்வது. மேலும் பெரம்பலூர் நகரம் அருகிலேயே இருப்பதால் கிராமப்புற பெண்கள் மூலம் இங்கே மக்களுக்கு தேவையான அனைத்து வகை சமையல் பொருட்களும், இயற்கை இடுபொருட்களும், மாடி தோட்டத்துக்கு தேவையான இயற்கை இடுபொருட்களும் நாமே உற்பத்தி செய்து அவர்களுக்கு வழங்க உள்ளோம். இதன் மூலம் மேலும் மகளிர் முன்னேற்றமும் முன்னேறும் என்று நம்பிக்கையுடன் கூறுகிறேன். ஆக பெரம்பலூர் முழுவதும் இயற்கை விவசாயத்தை கொண்டு வந்து மக்கள் ஆரோக்கியமான வாழ்வு வாழ, விவசாயிகள் பொருளாதார முன்னேற்றம் அடைய தொடர்ந்து வெப்சா உழவர் உற்பத்தியாளர்களுடன் பயணம் செய்யும் என்பதை உறுதியுடன் கூறுகிறேன். எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் அனைத்து விவசாய உறுப்பினர்களுக்கும், எனது சக விவசாய தோழர்களுக்கும், அலுவலக அதிகாரிகளுக்கும், அரசு அதிகாரிகள், மாவட்ட நிர்வாகம், மாநில அரசு துறை நிர்வாகம் அனைவர்களுக்கும் அவருடைய ஒத்துழைப்புக்கும் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.